சக்கரை வெடி. ஓ, இதுதான் முதல் தடவை நான் 200 வருஷம் பழமையான எப்படி இடம்பெறுது 8 லட்சம் சிலவில் சம்பவம் இடம்பெற்றது. நீங்க வீதியில போகலே சுன்னாகம் ஐயனார் கோயில் 7ஆம் திருவிழா எப்படி இடம்பெறுதுன்றது பார்க்க போறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 8 லட்சம் சிலவில் வான வேடிக்கை எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அது பார்க்க போறோம். அதோட இந்த கோயிலில் மிகப்பெரிய 200 வருஷம் பழமையான காரம் பசு இருக்கிறது. அந்த பசுவில தான் இன்றைய தினம் சுவாமியை வெளிவீதி விழா கொண்டிருக்கிறார்கள். அந்த பசுவையும் நாங்கள் பார்க்க போறோம். காரம் பசுவை பார்க்க போறோம். அந்த சுவாமி வாகனம் எப்படி இருக்கும் என்று பார்க்க போறோம். கேரளத்து செண்டமாளத்தோட கேரளத்து கதகளி இன்றைய தினம் இந்த ஆலயத்தில் இடம்பெறுது. எப்படி அதை செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அதோட மயிலாட்டம் விதுட யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். இந்த ஆலயத்துக்கு எப்படி வரேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் நிற்கிற இடம் சுன்னான் சந்தியிலேருந்து ஒரு அண்ணளவாக 400 மீட்டர் தூரம். இப்போ நீங்கள் பார்க்குறது கேகேஎஸ் வீதி. இதால் போனால் நீங்கள் அப்படியே மாவட்டோரம் கந்தசுவாமி கோயிலுக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சுன்னான் சந்தி, அதுக்கு மிக அருகில் இந்த கோயில் இருக்குது. இப்படி நீங்கள் வீதியில் போகலையே இடது சைட்டில் பார்த்தாலே ஐயனார் கோயில் வீதி வேண்டி இருக்கும். அப்படியே பாருங்கள், இதில் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள், சுன்னாகம் தாளியடி ஹரிஹர புத்திர ஐயனார் தேவஸ்தானம். இதுதான் அந்த கோயில். சரி வாங்க, அப்படி என்று நான் திருவிழாவை பார்க்கலாம். இந்தியாவில் இருந்து அந்த குழுவினர் இதெல்லாம் வந்துட்டினோம். இதெல்லாம் ஆயத்தமாகுது பாருங்கள். உங்களுக்கு சத்தம் கேட்க நினைக்கிறேன். வான வேடிக்கைகளோட திருவிழா இப்போ துவங்க போகுது. நேரம் 8 மணி பாருங்க. உள்ளுக்கு எல்லாம் அப்படியே வான வேடிக்கைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் காட்டின வீதியில இருந்து ஒரு 500 மீட்டரில் ஒரு வயல்வெளிக்குள்ள இந்த ஐயனார் கோயில் இருக்கிறது பாருங்க. அப்படியே நாங்கள் இப்போ உள்ள போகிறோம். உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா நீங்க பார்க்க போற பல விஷயங்கள், இதுவரை பார்க்காத பல விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ அப்படியே சுவாமிக்கு பஞ்சாராத்தி தீபம் காட்டுகின்றார்கள். மிகப்பெரிய காராம் பசு. அந்த பசுவில் சுவாமி எப்படி வெளிவீதி உலா வரப்போகிறார், அதோடு சேர்த்து நாங்கள் இந்த நடனங்களையும் பார்க்க போகிறோம். வான வேடிக்கைகள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அப்படியே சுவாமி இப்பொழுது அப்படியே புறப்பட போகின்றார். வான வேடிக்கைகளோட சுவாமி அப்படியே வெளிவீதி உலா வர காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். லட்சம் செலவில் வெடிகளை கொளுத்துவதாக சொல்லினோம். பாருங்க, முன்னுக்கு மயிலாட்டம் இப்பொழுது ஆரம்பமாக போகுது. வான வேடிக்கையும் பாருங்க. கேரளா செண்டமேளம். மத்தாப்பு கொளுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஐயனார் கோயிலில் இருக்கிற இந்த சுவாமி வாகனம் 200 வருஷம் பழமையானது. காமதேனு அல்லது காராம்பசு என்று சொல்கிறது. கிட்டத்தட்ட இந்த வாகனத்தை சுவாமி வாகனத்தின் உயரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 அடி ஒரு 7 அடிக்கு மேலே 200 வருஷம் பழமையான ஒரு சுவாமி வாகனம் கிட்ட வாங்க. இப்போ இந்த காமதேனு இந்த காராம்பசு ரெண்டும் ஒன்று தான். இதை நீங்கள் அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முகபாவத்தை பாருங்க. அப்படியே மிகப்பெரிய கருப்பு கொம்பு, விரிந்த கண்கள். ஆனால் இப்படி ஒரு காராம்பசு நீங்கள் எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட இங்கே பாருங்க, இதில் வாயிற்காவலர்கள் மாதிரி ஒரு 2 பேர் இங்காலயம் அங்காலயம் இருக்கணும். அதோட சேர்த்து ஒரு ஆக்கள் இந்த இதுலேயும் மணி இருக்குது, காலையும் மணி இருக்குது. இதில் இந்த கன்று
அப்படியே பாருங்க, இந்த வாகனத்திலையா இன்றைய தினம் சுவாமியை வந்து வெளிவீதி உலா கொண்டு போயினோம். நான் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு இப்படி ஒரு வாகனத்தை, சுவாமி வாகனத்தை, அதுவும் 200 வருஷம் பழமையான இந்த சுவாமி வாகனத்தை வந்து உங்களுக்கு காட்டணும் என்று சொல்லித்தான் இந்த கோயிலுக்கு வந்த நான். ஏண்டா இதெல்லாம் எங்களுடைய பாரம்பரியமான ஒரு பல காலமாக நாங்கள் ஆலயங்களில் பின்பற்றி வந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் பார்க்குற பின்னால் இருக்கிற தேர், கட்டுத்தேர், இலங்கையிலே உயரமான கட்டுத்தேர் இந்த கோயிலில் தான் இருக்குன்றும் சொல்லினோம். நீங்கள் பாருங்கள், இந்த காராம்பசுவினுடைய பின்பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே நீண்ட முடி பாருங்க, நல்ல வர்ணங்கள் வந்து தீட்டப்பட்டிருக்கிறது. பார்க்க ஒரு 200 வருஷம் பழமையான காராம்பசு ஒன்று தெரியல, ஆனால் மிக பழமையானது பாருங்க. எல்லாம் மணி, இப்படி மணி கட்டின ஒரு சுவாமி வாகனத்தை நான் எங்கேயுமே வந்து பார்த்ததில்லை. 3 கொம்பு வந்து கட்டினோம் பாருங்க, 3 கொம்புக்கு அப்படியே ஃபுல்லாக வந்து பிடிச்சி கொண்டு இருக்கணும். பாருங்க, வான வேடிக்கையை பாருங்க மக்களே, அப்படியே புகை மண்டலமாக இருக்குது. இங்கால வந்து அப்படியே சுவாமியை மயிலாட்டத்தோட அப்படியே சுவாமியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வாவ், எங்க இருந்து கொளுத்தினா மட்டும் சொன்னா பாருங்க மக்களே, இங்க இருந்தா கொளுத்தினா. கொஞ்ச நேரம் தான் எரியும். இப்போ என்னடா, சுவாமி வந்து இந்த ஐயனார் கோயில் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கிட்ட சுவாமி நெருங்கி விட்டார். மக்கள் கூட்டத்தை பாருங்க, மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் மயிலாட்டமும் கேரள செண்டை மேளமும் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மயிலாட்டம், மயிலாட்டத்தை பாருங்க, எப்படி குட்டி குழந்தை பார்த்துட்டு இருக்குது. மயிலாட்டம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கதகளி வந்து நாங்கள் பார்க்க போறோம். அடுத்தது கதகளி. கேரளத்து கதகளி வந்து நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை, இதுதான் முதல் தடவை நான் பார்க்குறேன். ஆலயத்தினுடைய மேற்கு வீதியில் நிற்கிறோம். மிகவும் ஒரு பெரிய ஒரு வீதி. இரவில் வந்து மக்களை பாருங்க. இப்போ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, சக்கரை வெடி வந்து கொடுத்த போயிடும், அதை நாங்கள் பார்க்க போறோம். சக்கரை வெடி இது வந்து அப்படியே சுழல போகுது. ரைட், இப்போ பத்துது. ஓகே, சக்கரை வெடி.
சரியான ஒரு வெடி நல்ல காலம் சுவாமியை இப்போ அப்படியே தூக்கிட்டு வந்து அது பிறகு பாருங்க சகடையில் வந்து வைக்கணும். இந்த சுவாமி அப்படியே காவி கொண்டு வந்தார்கள் பக்தியோட. இவ்வளவு பெரிய காராம்பசுவை பாருங்க எப்படி பக்தர்கள் பக்தியோட காவிட்டு வந்தாங்க பாருங்க. இது அப்படியே அவர்கள் சகடையில் வந்து வைக்க போயினோம். ஆலய வரலாறு, இந்த ஆலயத்தினுடைய வரலாறு, இந்த திருவிழா என்ன, இந்த ஐயனார் கோயில் சார்ந்த ஒரு சிறு பகிர்வை வந்து இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிச்சபை உறுப்பினர் இந்த அண்ணாட்ட வந்து நான் கேட்க போறேன். நான் பத்மலிங்கம் நிஷாந்தன், பழைய மத்திய கல்லூரியினுடைய ஆசிரியராக இருக்கின்றேன். இந்த கோயிலினுடைய திருப்பணிச்சபை உறுப்பினராகவும் இருக்கின்றேன். இந்த வருடம் நமது ஆலயம் 2025ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்று புதுப்பொலிவுடன் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எம்பெருமான் நீண்ட ஒரு வரலாற்றை கொண்ட அற்புதங்களை தன்னகத்தை கொண்ட எமது ஐயனார் பெருமான் முன்னொரு காலத்திலே இந்த வயலை உழுகின்ற பொழுது அதிலிருந்து தானாக தோன்றி இந்த ஊரிலே நிலைத்திருந்து மக்களுக்கெல்லாம் அருளாசி புரிந்து கொண்டிருக்கின்றார். முந்தைய காலத்திலே இந்த ஆலயத்திலே கடாவெட்டு என்ற சம்பவம் இடம்பெற்றது. 1950ஆம் ஆண்டளவிலே அது நிறுத்தப்பட்டு பின்பு ஆகம விதிகளுக்கு உட்பட்டு கொடியேற்றம் இடம்பெற்று இந்த திருவிழா 13 நாளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 7ஆம் நாள் திருவிழா, காராம்பசு திருவிழா. இது வருடந்தோறும் மிகவும் சிறப்பாக இடம்பெறுவது வழமை. அந்த வகையிலே இங்கே இருக்கின்ற அந்த காராம்பசு வாகனம் 200 வருடங்களுக்கு பழமையானதாக கருதப்படுகின்றது. மிகவும் அழகாக இந்த இடத்திலேயுமே காண முடியாத அளவுக்கு மிகவும் அழகான ஒரு காராம்பசு வாகனம். காராம்பசு என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கற்பகதரு விருட்சம் போல் வேண்டியவற்றை வேண்டுபவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பசுவாக காராம்பசு இருக்கின்றது. அந்த வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இந்த 7ஆம் திருவிழாவிலே கருணை மழை பொழிந்து கொண்டிருக்கின்றார். மக்கள் எல்லாம் திரளாக வந்து இந்த நிகழ்விலே இரவு வேளையிலே ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். எம்பெருமானினுடைய இந்த சன்னிதானம் நீண்ட வரலாற்றை 300 ஆண்டுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்டது. ஆதீன கர்த்தாக்களால் பராமரிக்கப்பட்டு நிர்வாக சபையினுடைய ஒத்துழைப்போடு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய இந்த ஐயனார் பெருமான் அற்புதங்களை தன்னகத்தை கொண்டவர். முந்தைய ஒரு காலத்திலே கோடேறி வழக்கு சொன்ன எம்பெருமான் எமது சூழலிலே இடம்பெற்ற ஒரு கொலை வழக்குக்காக தானே வந்து கோடேறி அதுக்கு சாட்சியாக நின்று அதிலே இடம்பெற்ற கொலையினுடைய நுட்பத்தை கண்டறிந்து அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி மறைந்து சென்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இற்றை வரை எமது செவி வழியாக கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதைவிட வேண்டுபவர்களுக்கு வேண்டிய வரங்களை வழங்குகின்ற எம்பெருமான் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து மற்றும் திருமணமாகாதவர்களுக்கு விரும்பிய அந்த வாழ்க்கையை கொடுத்து இன்னல் உருகின்ற நோய் துன்பம் உருகின்ற மக்கள் எல்லாவற்றுக்கும் வரங்களை வழங்கி எம்பெருமானுடைய அந்த அருளாசி இந்த சுண்ணாகத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 7ஆம் திருவிழா ஒவ்வொரு வருடமும் மிகவும் சிறப்பாக நடைபெறுவது வழமை. இந்த முறை கேரளத்திலே இருந்து வருகின்ற கண்டி மேளம் மற்றும் கதகளி விசேட மேளங்கள் இடம்பெற்று பல பக்த கோடிகளை தன்னகத்தை கொண்டு மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கோவிலினுடைய வடக்கு வாசல் வீதியில் என்னெல்லாம் இடம்பெறுது என்று சொல்லி பாருங்க.
ஓகே, இத்துடன் அந்த கலை நிகழ்வுகள் முடிந்தது அப்படி என்று சொல்லி நினைக்கிறேன். செண்டை மூலம் முடிந்ததுக்கு பிறகு இங்காலை வந்து மேள தாள வாத்தியங்களுடைய இசை சங்கமம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி மக்களே, இந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்படி பல விடயங்கள் யாழ்ப்பாணத்தில், இலங்கை யாழ்ப்பாணத்தில் கிராமங்களுக்குள்ள இடம்பெற்று கொண்டிருக்கிறது. மறக்காமல் இந்த வீதியால் போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு வாங்க. மிக பழமையான கோயில்களில் இதுவும் உண்டு. அடுத்த காணொலியில் உங்களாம் சந்திக்கிற என்று உங்களை மன விருப்பம்.